சார் சார் யார் இவங்க? காசு சீட் ஆடுறாங்க கூட்டு வந்துட்டோம் சார். மூடுல ராஜாராம் அனுப்பிடுங்க. போங்க போங்க. என்ன போங்க போங்க? உங்க மூடு சரியில்லைன்றதுக்காக நீங்க போக சொன்னா போகணும், வர சொன்னா வரணும். என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? என் பேரு பெல்ட் பாபு. நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இருடா, நான் யாரும் தெரியுமா? சும்மாடா, யாரும் தெரியுமா? பெல்ட் பாபுஜி, பெல்ட் என்னடா? அது பெல்ட்னா இவங்க அப்பா 5 பெல்ட் கடை வச்சிருந்தாங்க சார். இந்த மூதேவி போறத அப்புறம் எல்லாம் போய் இப்போ ஒண்ணே ஒண்ணு தான் வச்சிருக்காரு. அதனாலதான் எல்லாரும் இவனை பெல்ட் பெல்ட்னு கூப்பிடுவாங்க. அம்மா, அவ்வளவு பிஸியா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? பிஸினா அது காலையில எந்திரிச்சு போற வர பொண்ணுங்களை ரூட் விட்டுட்டே இருப்பான் சார். அப்புறம் மதியானம் என்ன பண்ணுவாங்க? தென்னந்தோப்புல சீட் ஆடுவான், இல்லாட்டினா கிரிக்கெட் விளையாடுவான். சாயந்தரமும் பிஸியா இருப்பாங்க. பிஸி சார், சரக்கு அடிச்சு ஆட்ட போட்டுட்டு இருப்பான். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குடா உன்னோட பிஸி. இந்த எரும மாடு கூட்டு போய் கக்குச கழுவை. சரி சார். எருமாடுன்னு சொல்றா. இந்த வேலை கூட செய்யலனா எப்படிடா? எஸ்ஐ சார், மரியாதையா பேசுங்க. அசிங்கமா ஏன் பேசுறீங்க? இப்ப நான் அசிங்கமா பேசவே இல்லையேடா. நீங்க திட்டவே இல்லையா? ஐயோ, இவனுங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உள்ள போடுங்க. ஓகே சார். இருங்க சார். படிப்பு வராதா? ராஜாராம் சார், படிப்பு வராதா? நீங்க ரொம்ப லக்கி சார். உலகத்துல நடக்கிற பாம்பிளஸ்க்கு காரணம் வசீம் பாய். இவரை பிடிக்கிறதுக்கு இந்தியா மட்டும் இல்ல, நிறைய நாடுகள். நாளுக்கு நாள் நம்ம நாட்டுல அராஜகம் அதிகமாயிட்டே போகுது. சார், நான் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ பத்தி சசி கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்க. சார், கூப்பிட்டீங்களாமே? சொல்லுங்க சார். நம்ம எஸ்ஐ சார் ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஸ்கூல்ல சேர்க்கலான்னு வந்திருக்காரு. சாரை கூட்டிட்டு போமா? தேங்க்யூ ப்ளீஸ். இவரே மறுபடியும் வந்திருக்காரு. பசங்கள ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. பசங்களா எங்க இருக்காங்க? அங்க முன்னாடி இருக்காங்க. ஸ்கூல்ல பசங்கள ஜாயின் பண்றாரா? ஏய், பார்த்தது போதும், வந்து காமி. நாளைக்குற அடிச்சனா பாரு. எப்படி பண்றேன்னு பாரு, பார்த்து கத்துக்க. ராஜாராம், ஐயோ வந்துட்டாரு. இவங்கதான் நான் சொன்ன குழந்தைங்க. இவங்க பசங்களா? இவங்கள பசங்கங்கறீங்க? எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. ஒண்ணே இல்ல, இவங்கதான் நம்ம குழந்தைங்க. ஓய், நம்ம பசங்கன்ற யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? இருந்தாலும் பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? வேணும்னா நீங்க என்கிட்ட பேசலாம். ஏன் நீ பொண்ணு இல்லையா என்ன? வாய முடுங்க. என்ன சார்? அப்படி இல்ல சசி, நீ ஸ்கூல்ல பாடம் கத்து கொடுப்ப, நான் உனக்கு ஸ்டேஷன்ல பாடம் கத்து கொடுப்பேன். சோ நீ இவங்களுக்கு மம்மி, நான் டாடி. வாவ், சூப்பர். கண்டிக்கிற அப்பா, கல்வி சொல்லித்தர அம்மா. அப்ப இவனுங்களுக்குலாம் தாத்தா யாரு? ஹெட் மாஸ்டர் இருக்கார்ல, அஷ்லட்சுமி. கரெக்ட், சூப்பரா சொன்னாரு. டேய், ஒழுங்கா மம்மி கிட்ட பாடம் கத்துக்கிட்டு ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நாங்க உங்ககிட்ட வர மாட்டோம், மம்மி கிட்ட தான் இருப்போம். ஓஹோ, இவங்களும் உங்கள மாதிரியே பேசுறாங்களே. வளர்ப்பு சசி. ஆமா. ஓகேடா, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. நீங்க மம்மி கிட்டே இருங்க, நானே வந்து உங்களை பாக்குறேன். இல்ல, நாங்க மம்மி கிட்ட தான் இருப்போம். நல்ல பசங்களா இருப்போம். கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. டேய் போடா. ஏய், நீங்க எதுக்கு வந்த? கோவம். இதுதான் கோவம்னு சொல்லுவாங்க. அந்த கோவம் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்ச ஆம்பளையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லையா? Take care. I will be back. வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. வர்றா. நீ கோஆபரேட் பண்ணன்னு வச்சுக்கிய, சீக்கிரமா முடிஞ்சிரும். என்ன சொல்ற? ஏய், யார் அது? வெல்கம் டாடி.
போட்டு தள்ளுங்கடா அவனை. இது போட்டு தள்ள போறியா? நம்மள சாவடிச்சிருவாரு. டாடி, இவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல டாடி. பார்ட்டின்னு சொன்னனால வந்த அவ்வளவுதான். அந்த பொண்ணு அள வச்சிட்டு இருந்தா, நான் வேணாண்டான்னு சொன்னேன். வரட்டுமாடா? டேய், என்னடா அவனுக்கு பயப்படுறீங்க? He's a police. He has a big hand. I'm sorry. டாடி, நீங்களே எனக்கு புத்தி சொல்லுங்க. ஏய், 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 இன்னொரு வாட்டி அந்த பொண்ணை தொட்டேன்னு வச்சுக்கோ. பண்ண மாட்டேன் சார், பண்ண மாட்டேன் சார். போட்ல ஏன்னு தெரிஞ்சதுன்னு பண்ண மாட்டேன் வச்சுக்கோ. சார், பண்ண மாட்டேன் சார். புல்லட் இறங்கிடும் சார். ராஜாராம் சார். வாங்க. தேவடா உனக்கு. டவுனுக்கு போன பொண்ணு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வந்துருவா. இன்னைக்குன்னு பார்த்து இன்னும் ஆளை காணோம். ஒன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. அழாத. பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, நீ எதுக்கும் கவலைப்படாத. கொஞ்சம் தைரியமா இரு. கண்டிப்பா அவ வீட்டுக்கு வந்துருவா. ட்ரை பண்றான்ல, நீ பரபரத்து எங்களையும் பயமுறுத்தாத. எப்படிங்க பயப்படாம இருக்க சொல்றீங்க? அஷ்டலக்ஷ்மி, என்னாச்சு? அம்மா, அது லான்ச் லான்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது சரி பண்ணி கோதாவரி கரை கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ என்னங்க உங்க பொண்ணு சேஃபா வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. டோன்ட் வரி. ரொம்ப நன்றிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஜாப், காதல்னு 120 ஸ்பீட்ல ஹாப்பியா போயிட்டு இருந்த என் லைஃப் எனக்கு வந்து ஒரு ஃபோன் காலால என்னோட யோசனைகளுக்கு பிரேக் போட்டுச்சு. என்னோட லட்சியத்தை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துச்சு. என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. நமக்கு தெரியாம எதுவுமே நடக்கூடாது. எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. சரி சார். ஹலோ ஹலோ எஸ்ஐ சார், உங்க ஊர்ல இருக்க ஹெட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் கிரிமினல். யாரா நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு தடவை உங்க ஹெட் மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். ஹலோ ஹலோ, யார் சார்? ஏதோ அனானிமஸ் கால்யா. ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிரிமினல் சொல்றான், அரெஸ்ட் பண்ண சொல்றான். அதாவது நம்ம ஊர் ஹெட் மாஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் சுத்தமா ஒத்து வராது சார். பிரசிடென்ட் மேல தான் சார் எனக்கு டவுட்டா I இருக்குது. see. பீம் சார், எப்போ இந்த பிரசிடென்ட் மேல ஒரு கண்ணு வைங்க. அந்த கால் யார் பண்ணாங்கன்னு என்கொயர் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ராஜாராம், சார், எதுக்கும் இந்த ஸ்கூல் மேலே ஒரு கண்ணு வைங்க. என்ன சார் இது? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஏய், எங்கடி போயிட்டு இருக்கோம்? ஏய், இருடி சொல்றேன். நில்றி, நில்லு. சொல்லுவியா மாட்டியா? அது அபி மீட் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோண்டி. ஆ? என்னடி வெக்கப்பட்டுட்டு இருக்க? நிஜமாவே அன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு தான் அபி உன்னை வண்டியில ஏத்திக்கிட்டாரா? இல்ல, என்னடி? அப்படின்னா உனக்கும் சரி அபிக்கும் வாய் மூடு. அபி ரொம்ப நல்ல வண்டி. அன்னைக்கு ராத்திரி என்னாச்சுன்னா, அதனாலதான் அபிக்கு தேங்க்ஸ் சொல்ல போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீ என்னடி அபிக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியே இருக்க? ஆ, ஆ, ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. சரி சரி, வா போலாம். ம். சார், என்னடி? ஏய், அதனை மூஞ்சி கூட திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கான். வெக்கம் சார், வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்ட தலை குனிஞ்சில போகணும். பொண்ணுங்கன்னா அப்படிதான் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இருங்க. எப்படி சொல்லுவாங்க சார்? எப்படி சொல்லுவாங்க? அதனால தானே ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க. காதல்ல கான்ஃபிடன்ஸோட சேர்த்து பேஷன்ஸும் கொஞ்சம் இருக்கணும் சார். நீங்க அவசரப்பட்டீங்கன்னா எல்லாம் டேமேஜ் ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ரொம்ப தேங்க்ஸ். நேத்து நீங்க டைம்க்கு வரலனா அதனாலதான் என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்ட் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கான். முதல்ல சொல்றத கேட்கணும் இல்லங்க. தேங்க்ஸ் மட்டும் தான் என்னோடது. இந்த சாக்லேட் அவ தான் கொடுத்தா. சார், ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. ஹலோ, சொன்னா கேட்க மாட்டியா? ஹெட் மாஸ்டரை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? யாரா நீ? நான் எப்படி உன் பேச்ச நம்புறது? நீ உண்மைதான் சொல்றன்றதுக்கு என்ன கேரண்டி? அப்பப்போ இந்த நம்பிக்கைனால தான் வாழ்க்கையே நல்லா இருக்கும். நீ என்ன நம்பிதான் ஆகணும். கிரிமினல் நல்லவன் மாதிரி நம்ம கூடவே தான் இருப்பான். நீ அவனை அரெஸ்ட் பண்ண, எவிடன்ஸோட நான் வரவும் ஹலோ. முன்னாடி. ஹலோ, ட்ரேஸ் ஆகலடா. மேபி சேட்டலைட் காலா இருக்கும். யாரா? ஹெட் மாஸ்டர் கிரிமினல் சொல்லி ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். நம்பரும் வராது, ட்ரேஸும் பண்ண முடியாது. ஒண்ணுமே புரியல. ஒரு வேலை பண்ணு, அடுத்த வாட்டி 2 மினிட்ஸ் வரைக்கும் காலை கொண்டு போ. அவனை ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடலாம். டேக் ஆல் த டீடைல்ஸ். யா,
சார் சொல்லுங்க சார். பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க அவர் வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கார் சார். எனக்கு மறுபடியும் அந்த அன்னோன் கால் வந்துச்சு. என்ன சார் காலன் நான் இங்கதான் இருக்கேன். அவர் போன் ஒன்றும் பண்ணவே இல்லையே. பிரசிடென்ட் இல்லைன்னா வேற யாரையா? அதான் சார் ஒண்ணுமே புரியலையே. சரி ஒண்ணு பண்ண, நான் சொன்னேன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் ஸ்டேஷனுக்கு வர சொல்ல. சார் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தா அது பிரச்சனை ஆயிட போகுது சார். நான் சொன்னது மட்டும் செய். ஓகே சார். எஸ்ஐ சார். குட் ஆஃப்டர்நூன் சார், வாங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்களாமே? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எதிரிங்களா? எனக்கா? அப்படி யாரும் இல்ல. எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி ஒரு 4 நாளா சில அன்னோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு கிரிமினல்னும் ஸ்கூல் பேர்ல ஏதோ கிரைம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. சோ அது விஷயமா பேசலாம் தான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். எதுவா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. கூப்பிடும்போது அப்பப்போ நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். சரி, வேற ஏதாவது கேட்கணுமா? அவ்வளவுதாங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட். போயிட்டு வர. வணக்கம். ஹலோ, டிஜிபி ஹியர். சார். மாஸ்டரை எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சார் அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. ஐம் சாரி சார். மைண்ட் இட். ஓகே சார். ராஜாராம் சார். டிஜிபி சார் ஃபோன் பண்ணாருங்க. அப்படியா? அம்மா ஃபோன் பண்ணா சிஐ சார் பண்ணணும், இல்லைன்னா எஸ்பி சார் பண்ணணும். ஹெட் மாஸ்டருக்காக டிஜிபியே எதுக்காக ஃபோன் பண்ணாரு? டிஜிபி சாரும் ஹெட் மாஸ்டரும் கிளாஸ்மேட் சார். அப்படியா? போன வருஷம் ஆண்டு விழா கூட வந்திருந்தாரு சார். நல்ல வேலை, கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, நீங்க ஒரு பண்ணுங்க. சொல்லுங்க சார். நம்ம ஆளுங்க கிட்ட ஹெட் மாஸ்டர் கிட்டயோ இல்ல ஸ்கூல் கிட்டயோ போக வேண்டாம்னு சொல்லுங்க. புரியுதுல்ல? சரி சார். என்ன சார் 2 சைடும் நீங்களே ஆடிட்டு இருக்கீங்க? எதிரில் இருக்கிறவங்க ஆட்டத்தை தெரிஞ்சாதான் நாம ஈஸியா ஆட முடியும். பரவாயில்ல சார், கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அதான் கார்டு கொடுக்கலான்னு வந்தேன். யார் கூட? சசி கூட ஆமா தானே? சார். நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே, டெஃபினெட்லி. ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். சார். யாரா நீ? கோடிக்கணக்கான ஹவாலா மணி, உனக்காக வேலை செய்யற ஆட்கள், ஒரு ஸ்விட்ச் அழுத்தின உடனே வெடிக்கிறதுக்கு பாம். என்ன பிளான் பண்ணிருக்க? யாருன்னு சொல்லு. டெரரிஸ்டா, மாஃபியாவா, மாவோயிஸ்டா? இந்த நாட்டை என்ன பண்ணலான் இருக்க? யுத்தம். ஐ ரூல் த வேர்ல்ட். நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். யாராலையும் தடுக்க முடியாது. இங்க உயிருக்கு மதிப்பில்ல. நீ சொல்ற மக்களை பத்தி யோசிக்க டைமும் என்கிட்ட இல்ல. இது என்னோட வியூகம். நானே உருவாக்குன என்னோட பத்ம வியூகம். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக தான் விளையாடுவாங்க. அதுல ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். அது நானா தான் இருக்கணும். அது நான் தான். அபே, வேட்டையாடுற சிங்கங்கள், கடிக்கிற பாம்புகள், வாக்கு கொடுக்கிற ஓநாய்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதையெல்லாம் உன்னால எதிர்கொள்ள முடியாது. போயிடு, எங்கேயாவது தூரமா போயிடு. எங்க போக போறேன் பார்க்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீ யாருன்னு தான் யோசிச்சுட்டு இருந்த. இனிமே உன்ன மாதிரியே யோசிக்க போற. நீ யாரு, உனக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு மொத்தமா தெரிஞ்சுக்கிற. நீ சொன்ன அந்த சிங்கங்கள், பாம்புகள், ஓநாய்கள் எல்லாரையும் கொன்னு பத்ம வியூகத்துல வெற்றிகரமா வெளியில வர. இது அபிமன்யுவோட வெற்றின்னு ஓவாயிலேயே நான் சொல்ல வைக்கிறேன். அனுபவம் உள்ளவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கும். கொஞ்ச நாள் நீ என் கூட இருந்ததுனால நான் சொல்றேன். வேணாம், இவ்வளவு தூரம் அடம் பிடிக்கிறது தப்பு. அடம் பிடிக்கிறவன் ராஜாவோட பேச்சையே கேட்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ராஜாவே அடம் பிடிச்சா எப்படி இருக்குன்னு வெயிட் அண்ட் see. இதுதான் அர்ஜுன் பிரசாத் டிசைன் பண்ண அண்டர்வேர்ல்ட் பேங்கிங் சிஸ்டம். இதுல அண்டர்வேர்ல்ட்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸும் இருக்கு. இதோட சர்வர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 7 கான்டினென்ட்ஸ்ல டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல ரொம்ப செக்யூர்டா மெயின்டைன் பண்ணப்படுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சர்வர்ஸ்க்கு இருக்கிற ஐபி அட்ரஸ் எவ்ரி செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இதை ஹேக் பண்றது யாராலையும் முடியாத காரியம். ஏன்னா இதோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கிளவுட் டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிருக்கும். அண்ட் கமிங் டு தி பாயிண்ட், இது ஹோம் மினிஸ்டர் சாரோட அக்கவுண்ட். இது அவரோட பேலன்ஸ். இது அவர் நேத்து ராத்திரி பண்ண டிரான்சாக்ஷன்ஸ். சோ எல்லா டீடைல்ஸையும் இந்த பேங்கிங் சிஸ்டம்ல நம்மளால பார்க்க முடியும். இவர் மட்டுமே இல்ல, இன்னும் நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. இவங்களை பத்தி நான் க்ளூஸை தேட ஆரம்பிச்சேன். ஒன்னும் கிடைக்கல. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவரே சொன்னாரு அவர் பெங்கால் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன் அப்படின்னு. கல்கட்டாக்கு போனேன். அங்க மொத்தமா என்கொயர் பண்ணி பார்த்தேன்.
ஸோ தெரிஞ்சது என்னன்னா 1987 பேட்ச்ல சிஏ டாப்பர் தான் இந்த அர்ஜுன் பிரசாத். ஒரு சிறந்த அறிவாளி இந்த நாட்டுக்கு எதிராக யோசிச்சு வில்லனா மாறினார்னா அது எப்படி இருக்குன்றதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த அர்ஜுன் பிரசாத். அது சரி, அந்த ஃபோன் கால்ஸ் யாரோடது? எஸ், ஆக்சுவலா இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனதே ஒரு அனானிமஸ் காலை வச்சு தான். அவ்வளவு பெரிய அறிவாளி ஒரு சின்ன அனானிமஸ் காலுக்கு எப்படி மாட்டினாரு யோசிச்சு பார்த்தேன். இதோட பேஸ் என்னவா இருக்கும்னு எல்லா கால்ஸையும் டீகோட் பண்ணி பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வெளியில வந்தது. அது என்னன்னா, அந்த போன் கால்ஸ பண்ணது வேற யாரும் இல்ல, அர்ஜுன் பிரசாத். ஏயா கேஸ்னா ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பிடிச்சிட்டு அவரை மாஃபியா டான்னு சொன்ன, அப்புறம் கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்ற, இப்ப அந்த போன் கால் பண்ணது அவருன்னு சொல்ற. எல்லாமே பண்றதுக்கு அவர் என்ன மந்திரவாதியா? அத அவரே சொல்லுவாரு, கேளுங்க. வணக்கம். நேரடி பொருளாதார நிபுணர் சித்தார்த் சிங்காரோட சிஷ்யன்னா அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், சொன்ன வார்த்தைகள், காட்டுன பாதை, அதெல்லாம் என்னை இது வரைக்கும் கூட்டிட்டு வந்துச்சு. கேன் ஐ கம் இன் சார்? Come in. Hi, Arjun. Sir, sorry to disturbing you at this hour. Sir, this is my thesis about the underworld. 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். Project U. Project U? Yes, sir. 1990 Mumbai bomb blast. நம்ம குடும்பத்தையே இழந்துட்டோம். நீங்க உங்க காலை இழந்துட்டீங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நாம ஏதோ வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். சார், எவனோ ஒருத்தன் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி நிறைய குடும்பங்களை அனாதையாக்கிட்டு போறான். அதை நினைச்சுக்கிட்டே நம்ம கடைசி வரைக்கும் வாழணுமா சார்? பொருளாதாரத்துல நீங்க எவ்வளவோ ரிவார்டு அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் நானு சிஎல்ஓ கோல்டு மெடலிஸ்ட். அப்படி இருக்கிறப்ப அவங்கள மாதிரியே நாமளும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை சார். சரி, நீ என்ன சொல்ல வர அர்ஜுன்? சார், 3rd வேர்ல்டு வாரை பத்தி நீங்க ரீசெண்டா எழுதின புக்ல என்ன சொல்லியிருக்கீங்க சார்? அதை பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? அவசியம் இருக்கு சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். 2nd வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. 3rd வேர்ல்டு வார் நடந்துடக்கூடாதுன்னு எல்லா நாடுகளும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகளும் ஒன்னா உட்காந்து சமாதானம் பேசி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, 3rd வேர்ல்டு வார் எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு. அதோட பேரு அண்டர் வேர்ல்டு. நம்மள மாதிரியே நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு நமக்குள்ள பயத்தை கொடுத்துக்கிட்டு நம்மளோட பொருளாதாரத்தை கெடுத்து நம்மள அவங்களோட அடிமையா மாத்தி 3rd வேர்ல்டு வார ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோட விளைவுகள் தான் டெரரிசம், பாம் பிளாஸ்ட். எஸ் சார், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார். அதனால தான் அதை தடுக்கிறதுக்காக நான் நிறைய ராத்திரிகள் கண்முழிச்சு கஷ்டப்பட்டு தயார் பண்ண ஆயுதம் தான் சார் இந்த ப்ராஜெக்ட் யூ. சார், நாம அண்டர் வேர்ல்டு கூட யுத்தம் பண்ணணும். ஆனா ஆயுதத்தோட பண்ண வேலைக்காகாது. புத்திசாலித்தனமா பண்ணணும் சார். அவங்க நம்மளோட பொருளாதாரத்தை கெடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாமளே அவங்களோட பொருளாதாரத்தை கெடுத்துட்டோம்னா, அமெரிக்கால வேலை பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி they are converting all the cash into the digital format. அதாவது வரப்போற நாட்கள்ல கேஷ் கையில இருக்கிறத விட எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஆன்லைன்ல தான் நடக்கும். அதனால அண்டர் வேர்ல்டு லாப நஷ்ட கணக்குகள் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்குன்னு தனியா ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை தயார் பண்ணி சரியான நேரம் பார்த்து நாம அதை ஒரே அடி அழிச்சிட்டோம்னா சார், அதான் நாம அண்டர் வேர்ல்டு மேல பண்ண போற மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட். எக்ஸலண்ட் அர்ஜுன். உன் ப்ராஜெக்ட் யூ, அதுல உன் யோசனையும் உன் முன்னோட்டமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நினைச்சதை நினைச்ச மாதிரி பண்றது யாரு? சார், இதை நாம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து பார்க்கலாம். அவங்களே ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு ட்ரைனிங் கொடுத்து உள்ள அனுப்பலாம்.
அவர் இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் சார். அது வேலைக்காகாது அர்ஜுன். ஏன் சார்? ஏன்னா இது இந்த உலகத்தையே ஆள போற அண்டர் வேர்ல்டோட தனியாவும் தைரியமாவும் பண்ண வேண்டிய யுத்தம். ஆ. இருந்தாலும் பேங்கிங் சிஸ்டம் பத்தி, நடக்க போற பொருளாதார மாற்றம் பத்தி ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு எப்படி தெரியும்? அது வந்து இதை நீ தான் செய்யணும். நானா? ப்ராஜெக்ட் யூ. இல்ல சார், என்னால முடியாது. இத நாம கவர்மெண்ட் கிட்டே கொடுத்தலாம். கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டீனா இது அடுத்த நிமிஷமே அண்டர்வேல் கையில இருக்கும். இத நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ளீஸ் நீ தான் என்னால பண்ணணும். முடியாது சார். சார் சார் சொன்ன கேளுங்க சார். அர்ஜுன், அர்ஜுன். சாரி சார். வந்தே மாதரம்.